திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தமிழக முதல்வர் தற்பொழுது அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். காங்கிரஸ், திமுக, மதிமுகவுடன் இன்னும் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது, தொகுதி பங்கீடு வழங்குவதற்கான ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது அறிவாலயத்தில் முதல்வருடன் நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய சூழலில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இறுதி செய்து வருகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் சிபிஐஎம், சிபிஐ, இந்தியன் முஸ்லிம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல திமுக கூட்டணியில் தற்போது வரை பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் ஒதுக்கிய 2 தொகுதிகளுடன் சேர்த்து ஒரு பொது தொகுதியும் கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தையானது கடந்த சனிக்கிழமை அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தமிழக முதல்வருடன் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடன் இது குறித்து, இந்த தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை செய்து பின்னர் தொகுதி வழங்குவது குறித்து தெரிவிக்கப்படும் என அந்த தொகுதி பங்கீட்டு குழுவானது தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தொகுதி பங்கீட்டு குழுவினுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். காங்கிரஸ், திமுக, மதிமுகவுடன் இன்னும் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் இது தொடர்பான தொகுதி பங்கீடு ஆலோசனை தற்பொழுது அறிவாலயத்தில் நடைபெற்று